வந்துட்டானுங்க. இவனுங்க கூடலாம் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு பேசாம நான் போய் சுடுகாட்டுல உட்காந்துடலாம். பிரவீனே, காமெடி பண்ற ட்ரை பண்றியா சாமி? அதெல்லாம் உனக்கு வராது என்ன? அப்புறம்டா டேய் என்னடா காலேஜ் டேஸ் பிரவீனை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன திரும்ப ரிவைண்ட் பண்ணணுமா என்ன? நீ மூடு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ பிளான்னு சொன்னியே, அது இந்த மொட்டை மாடியில இப்படி வெயில்ல உட்காந்து போடுறதுதான் பிளானா? டேய், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுடா. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இப்படிதான், ஓகேவா? அதுவும் நான் போடுற பிளான்ல வேற லெவல்ல இருக்கும். என்ன நீ மூடு, நீ போடுற பிளான் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். முன்னேற விடுங்கடா. ஏன்டா இப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க? ஒன்னும் இல்ல, நம்ம ஆபீஸ் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்ல, அதுக்குதான் நேம்ல செலக்ட் பண்ணிட்டேன், தெரியுமா? என்ன காதல் மன்னன் கவின்னா? ஏய், நிறுத்து. அந்த பேரை நான் வாங்கி வச்சிருந்தேன். என்ன நீ அவனுக்கு சொல்ற? அவ்வளவுதான் உனக்கு. 1000 தான் ஆனாலும் அது எனக்கான பேரு. எனக்கான பேரை யாருக்காவது விட்டு கொடுக்க மாட்டேன். வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வைக்கப்படணும்? எந்த இடத்துலயும் தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. தன்மானத்துல தீய வைக்க பேசாம இருக்கியா? பொறாமடா, பொறாம. என்ன பொறாமப்பட்டு செத்துறாத. சரி இவனுங்களா பேச சொன்னா விடிய உட்காந்து பேசுவானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன சாமி முடிவு பண்ணிருக்க? என்ன பேரு சொல்லு பாப்போம், தெரிஞ்சுக்கலாம். டேய், ஆபீஸ் ஆரம்பிக்க போறது என்னமோ நாம. அப்போ நம்ம 5 பேரே கலந்தாப்புல தானே ஒரு பேர் வைக்கணும். சரிடா, இப்ப என்னதான் பேர் முடிவு பண்ணிருக்க? வாயை திறந்து சொல்ல. டேய் மச்சான், அது எப்படிடா என் வாயால நான் சொல்ல? கவினே, நான் சொல்லிடுவேன், அப்புறம் பாத்துக்கோ. நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ. இப்ப மூடிட்டு சொல்ல போறியா என்ன? அதான்டா, எப்படிடா என் வாயால சொல்ல? என்னால முடியலையடா. ஏன் கவின், திடீர்னு ஏதாவது குஷ்டம் இஷ்டம் வந்துருச்சா? குஷ்டம் இல்லடா, மென் குஷ்டம். டேய், ரொம்ப பேசாதீங்க என்ன? அப்படியே ஓவரா பண்றீங்க. கொஞ்சம் காமெடி பண்ணலாம் தான். காமெடி கூட பண்ண விட மாட்டீங்க. ஏன் பிரவீன், நீ மட்டும்தான் காமெடி பண்ணணுமா? உன் காமெடியில பண்ண நீ ஊத்த பேசாம இருந்துக்க. சரி, இப்ப என்னதான் பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்க? என்ன பேருனா KKSRP ஐடி இன்டர்நேஷனல் கம்பெனி. எப்படி இருக்கு? 1/2 கிலோ சாணி எடுத்து சசி மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. ஏன் இல்ல ஏன்னு கேக்குறேன். ஏன் மூஞ்சில அடிச்ச மாதிரி தான் இருக்கா? டேய், இவனுக்கு நேரம் சரியில்லை. பிரீத்திமாக்கு ஒரு ஃபோன் போடுங்கடா. பிரவீன் தண்ட சொல்ல வந்த ஒரு ஃப்ளோல வந்துருச்சு மச்சி. சாரி. ராஜேஷுக்கு நேரம் சரியில்லை. சேட்டை கூட கூடி போச்சு. ராகுதசை இடம் மாறிடுச்சுன்னா இப்படித்தான் கிறுக்குத்தனமா யோசிக்க தோணுமா, வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, பிரீத்திமாக்கு போன் போட்டுருவோம். டே, நீ நல்லா இருப்ப, யாருக்கு வேணாலும் போன் பண்ணு, அவளை தவிர. அந்த பயம் இருக்கட்டும். சரி, பேர் எப்படி இருக்கு சொல்லுங்கடா. சூப்பர்டா மச்சான். எப்படியோ நம்ம 5 பேர் பேர்லயும் ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு செமையா செலக்ட் பண்ணிருக்க. ஓகே, எப்ப திறப்புவீலா? நீங்க ஓண்டா நாளைக்கே வச்சிடலாம்டா. சரி. சரிடி மச்சி, இன்னைக்கு உனக்கு நேரம் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவன் சொன்ன மாதிரி ராகு கேது நடனம் மாட்டிட்டு இருக்காரு நாக்குல. ஓகே. கேசவ், சஞ்சனா, அத்தை என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? அத்தை, அது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதான் ஜூஸ் போட கிச்சன்ல இருந்தத. என்னாச்சு? நீ கிச்சன்ல இருந்தது நான் தப்புன்னு சொல்லல. இப்படி குழந்தைய தண்ணிக்கிட்ட விட்டுட்டு போயிருக்கியே, அவன் உள்ள விழுந்திருந்தா என்ன ஆகுறது? என்னத்த சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னு என்கிட்ட கேட்டா ஒரு பாலை கொடுத்துட்டு இப்போ விளையாடுன்னு சொல்லி கொடுத்துருவேன். அவன் இந்த மாதிரி தண்ணிக்கிட்டல வரமாட்டான்னு உனக்கு தெரியாதா? வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? ஐயோ சாரி த, எப்போதும் போலதான் நான் இருந்தேன். ஆனா அவன் தண்ணிக்கிட்ட. ஒரு குழந்தைய பெத்து வெளியே கொண்டு வர்றது பெருசு கிடையாது. அந்த குழந்தை பண்ற சுட்டித்தனத்தை எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தைய வளர்த்து கொண்டு வர்றதான் உண்மையான ஒரு தாயே. என்ன இப்ப நான் மட்டும் வந்து இங்க இவனை பாக்குறேன்னு இங்க உள்ள கம்பத்து விழுந்திருப்பான். அந்த லூஸ் என்னமோ ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட்டிட்டு வந்து அது மேல உட்காந்துருக்கு. நீ அவனுக்கு பூரா ஜூஸ் போடுறேன்னு கிச்சன்ல இரு, பிள்ளை யாரு கவனிப்பா நினைச்சிட்டு இருக்க? அத்தை, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க கேசவனை பார்த்துட்டீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். இனி இப்படி செய்ய
வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா தாயை தவிர வேற யாருனாலையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. என்ன, பெத்தவளுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னோட குழந்தைக்கு என்னென்ன வேணும், என்ன செய்வான், என்ன பண்ணுவாங்கிறது. அதுவும் கேசவ் நிறைய வாழுத்தனம் பண்ணுறான். அதிலே நீ புரிஞ்சுக்க வேணாமா? நான் உன்னை திட்டியிருந்தா சாரி. என்ன, எனக்கு கோவம், அதனால தான் அப்படி பேசிட்டேன். உங்களுக்கு என் மேல இல்லாத உரிமையா? தாராளமா திட்டுங்க அத்தை. சரி, மேலே அந்த பசங்களாம் வந்திருக்காங்கல்ல, நீ போய் ஜூஸ் போட்டு கொடு, நான் அவனை பார்த்துக்கிறேன். அத்தை, உங்ககிட்ட நான் ஓப்பனா ஒன்று கேட்கவா? இல்லத்த, கேசவ என்னமோ சரியான முறையில் என்கிட்ட வரல. ஆனா இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை சரியான முறைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஏன் என் மேல கோச்சுக்கிறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கீங்க, அதுக்காக இதை சொல்லி காட்டுறேன்னு இல்லை. என்ன கஷ்டப்படுத்தி என்ன பண்ணாலும் கவின் தான் எனக்கு புருஷன், கேசவ தான் எனக்கு புள்ள, நீங்க தான் எனக்கு மாமியார். இது யாருனாலையும் மாற்ற முடியாது. என்கிட்ட எதுக்கு தான் நார்மலா பேச மாட்டீங்க? அது அது நீ தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசை குழப்பாத. நான் கேசவை தூக்கிட்டு போகிறேன், நீ பார்த்துக்கோ. சொல்லுவாங்கல்ல, எல்லாமே நம்ம கையில இருந்தோம், எல்லாமே நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தோம், ஒரு சில விஷயங்கள் நமக்கு காயத்தை கொடுக்கும், இல்லைன்னா கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுல இதுவும் உன்னத்தை என் வாழ்க்கையில ஒரே வீட்டுல இருந்தோம் என்கிட்ட மட்டும் பேசாம என்ன ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல, என்ன காரணமே தெரியாம சிலர் வெறுக்கப்படும் போது அதோட வலி சொல்லவே முடியாது. பரவாயில்ல, நீங்க எப்ப பேசுறீங்களோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சோ கீழே விழுந்துருச்சா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். அடடே, வாங்க துணை மேலாளர், எப்படி இருக்கீங்க? என்ன எதிர்பார்க்காம என் கேபின் சைட்லாம்? வாட்? வர வேண்டிய சூழ்நிலை, அதனால வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, வர வேண்டிய சூழ்நிலை. முன்னெல்லாம் என்னோட கேபினுக்கு நீ ஒரு கேவலமான புத்தியோட தான் வருவ. ஆனால் இப்போ பார்த்தியா, என்னை வந்து பார்த்தாதான் உனக்கு பேங்க்குள்ளேயே வேலை. ஆயிருந்தாலும் நீ எனக்கு ப்ரொமோஷன் போட்டு கொடுத்தவன்ல, அவ்வளோ சீக்கிரத்தில் நான் உன்னை கேவலமாக ட்ரீட் பண்ண மாட்டேன். பட் இப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஏய், என்னடி ரொம்ப சொல்ற? என்ன நீ ப்ரமோஷன் பண்ணி நீ ப்ரமோஷன் வாங்கிட்டா நீ பெரிய இவளா? எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன் ப்ரமோஷன் அப்படியே தள்ளி விட்டுட்டு போறதுக்கு. அதான் சொல்றேன், தள்ளி விட்டு போய்கிட்டே இரு. உன்ன மாதிரி ஆள் இந்த பேங்க்குக்கு எதுக்கு தேவை? இங்க பாரு, நான்லாம் பயந்துருக்கேன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன முன்ன பயந்ததெல்லாம் முன்ன, இனி கலைமா பயப்பட மாட்டேன். ரொம்ப பேசாதடி. நானும் என்னோட சர்வீஸ்ல எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், எத்தனையோ பேரு என்னை கிராஸ் பண்ணியும் போயிருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி திமிரு பிடிச்சு ராங்கி பிடிச்சவளை நான் பார்த்ததே கிடையாதுடி. டே சப்பி போட்ட பணங்கொட்ட தலையா, சாரி சார் சாரி சார் சாரி சார், தெரியாம ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நீ மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணு, இனி போக போக பார்ப்பேன். ரொம்ப நோஸ் கட் பண்றோம்னு நினைப்பு. டேய், நான் நோஸ் கட் பண்ணல, உங்ககிட்ட டைரக்டாவே சொல்றேன், ஓகேவா? அதாவது மனசுக்குள்ள தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு தப்பான நோக்கத்துல பொண்ணுங்களை பார்க்குற கேவலமான ஜந்து ஆம்பளைன்னு சொல்லிட்டு தெரியுற உன்னை கேவல திமிரு இருந்தா, பொண்ணு பொண்ணுனா எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். அதான் ஓகேவா? சரி, என் காலுக்கு கீழே கிடக்கு பார்த்தியா ஃபைல், அதை விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து தெரியா? இங்க பாரு கலை, நான் உன்னோட பழைய மேனேஜருங்கிறத மறந்துட்டு பேசாத என்ன. நீ இந்த வேலையில எனக்கு செஞ்சுட்டு இருந்த, இப்போ காலம் மாறி போச்சு, நான் உனக்கு அந்த வேலையை செய்யணுமா? என்னதான் நீ என்னை ஜீரோ ஆக்கினாலும் சரி, நான் முகிலன் எப்போதுமே ஹீரோவா தான் இருப்பேன். ஐயோ சிரிப்பா வருது. ஹீரோ நீ? சரி சரி, அது அப்புறம் பார்க்கலாம். ஃபைல் விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து தாயேன். ஏன் கேவலமா இருக்கா? பொம்பளை காலில் விழுந்து எடுக்கிறது கேவலமா இருக்கா? அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கவா உன்னைய? இதே கேவலம்
என்ன தொட வரும்போது என் பக்கத்தில் நெருங்கும் போது எனக்கு டார்ச்சர் கொடுக்கும் போது உனக்கு இல்லை அப்பெல்லாம் உனக்கு இனிச்சுது. இப்போ என் காலத்துட்டு இந்த ஃபைலடன்னு சொன்னதுக்கு உனக்கு கசக்குதா? இது நல்லா இருக்கே. என்ன ஆனாலும் சரி நீ தான் எடுத்து கொடுக்கணும். எடு எடு சீக்கிரம் எடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எடு. இங்கே பாரு, ஒருத்தவங்க பழி வாங்கினா அவங்கள திருப்பி நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது என்ன. ஆனால் உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் லெசன் கற்றுக் கொடுக்கணும்னு எனக்குள்ள ஒரு தாட். ஓகே, நான் நினச்சிருந்தா என் புருஷன்கிட்ட உன்னை பற்றி சொல்லி உன்னை நேரம் ஜெயிலுக்கு நான் அனுப்பியிருப்பேன். ஏன்னா என் புருஷனை பற்றி உனக்கு தெரியாது. அவனுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நீ அவ்வளோதான், உன் சோடி முடிஞ்சுது. ஆனால் இன்ன வரைக்கும் நான் சொல்லாமல் இருக்கேன்னா உன் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பரிதாபம், ஒரு விசுவாசம் அது கூட எனக்கு இல்லைன்னா எப்படி? நீ என்னைய வந்து டார்ச்சர் பண்ணதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக உன்ன மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. ஓகேவா? நான் கார்த்திக் கலைவாணி. நான் எதுக்கு மூச்சுக்கு 300 தடவை என் புருஷன் பேரை பேச்சு சேர்த்து சொல்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? யோசிச்சிருந்தா ஏன்டா அவளை கேவலமாக நடந்துக்க போகிற? ஸோ உன்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் ஆகுது. என்ன ஹையர் ஆஃபீஸரை மீட் பண்ணணும். சீக்கிரமாக என் காலில் விடுது அந்த ஃபைல் எடு. கை என் காலை டச் பண்ணுச்சு, அவ்வளோதான், ஃபைலை மட்டும்தான் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வச்சுட்டு கிளம்பு. அவளே என்னவே உன் காலில் விழுக வச்சுட்டீல. பாரு பாரு பாரு. ஏண்டா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ இப்படி பொண்ணுங்க பின்னாடி கேவலமாக அலைகிறியே, இவ்வளோ கேவலமாக அலைகிறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன? இல்லை கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் எதாவது ஆயிடுச்சா என்ன? ஆமாம், இப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தங்கூடலாம் எப்படி ஒரு பொண்ணு வாழுவா? சொல்லுடா சொல்லு. இந்த மாதிரி பொம்பளை பைத்தியம் பிடிச்சி அடையிறியே, அதுக்கு தான் கேட்குறேன். ஏய், அது என்னோட பர்சனல், நீ ஒன்றும் அதில் தலையிட வேணாம். ஓகேவா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஓ அப்படி. ஓகே சரி, உன் பர்சனல் தானே, பொத்திட்டு கிளம்பு. மிஸ்டர் சப்பி போட்ட பணங்கொட்ட மண்டை. ஏய் நிறுத்து. உன் பேர் என்ன? அதுவா? நான் கூப்பிட்டு எதுக்கு திரும்புறேன்? சரி ஓகே, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், திரும்புறியான்னு. ஓகே திரும்புறேன். கோ கெட் அவுட் ஐசே. இவ்வளோ கேவலமா பொம்பளைங்க பைத்தியம் பிடிச்ச அலையிறியே, பேசாம ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? இல்லை கல்யாணம் ஏதாவது பண்ணி டிவோர்ஸ் ஆயிடுச்சா என்ன? என் தோள்களும் தூளியும் தானே ஆராரோ ஆரீரோ. நலவோட சேர்ந்து பனி காத்தும் வீச காதில் எதமா தாலாட்டு பாட. தேவசேனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா இந்த ஆசிரமமே இல்லை. மறுபடியும் நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வேணாங்க்கா, எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? என்ன மாதிரி மற்ற குழந்தைங்களும் அனாதை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த அனாதை ஆசிரமத்தையே உருவாக்குனேன். இப்போது நான் கூட அதில் இல்லைன்னா நல்லாவா இருக்கும். அதனால தான் என் தம்பியை ஒரு சரியான இடத்துல ஒப்படைச்சிட்டு இப்போது திரும்ப இந்த ஆசிரமத்துக்கே வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லைக்கா. உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் உங்களை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு காலம் இல்லைங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் மனசு யாருக்குமே வராது தெரியுமா? தான் அனாதையாக இருந்தாலும் தன்னை மாதிரி இருக்கிற எந்த குழந்தையும் அனாதை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரி அனாதை ஆசிரமத்தில் உருவாக்கியிருக்கீங்கல்ல,
உங்க மனசு யாருக்குமே வராது தேவசேனா. எனக்கு கால் இல்ல அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நான் சோர்ந்து போயிருந்தா இன்னைக்கு இந்த அனாதை ஆசிரமம் வந்திருக்காது. என்னை பொறுத்தவரை குடும்பத்தோட இருக்கிறத விட இந்த மாதிரி குழந்தைங்களோட ஒரு வாழ்க்கை வாழ்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த 5 வருஷ ஜேர்னில என் வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். நல்லது கெட்டது, யாரு நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பா, யாரு நம்மளை விட்டுட்டு போவான்னு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். அதுல ஒண்ணு உருவாக்குனது தான் இந்த அனாதை ஆசிரமம். இது எப்போதுமே நினைச்சு நிக்கணும், அது ஒண்ணு மட்டும் எனக்கு போதும். உங்களை பத்தி முழுசாலாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதுலேயே உங்களை அனலைஸ் பண்ணேன். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் மட்டும்தானா? இல்லை இல்லை, எனக்கு ஒரு தம்பி இருக்கா, ரொம்ப வெகுளித்தனமானவன். அதாவது நான் தான் அனாதை ஆயிட்டேன். இந்த அனாதை கூட இருந்து அவன் வாழ்க்கையில் அவன் சாதிக்க முடியாத விஷயங்கள் இருந்துட்டா நான் என்ன பண்ணுறது? அதனால தான் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இந்த அனாதை ஆசிரமத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்குன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வருவா. அந்த பொண்ணுக்கிட்ட என் தம்பியை ஒப்படைச்சிட்டேன். இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு தான் என் தம்பியை வளர்த்துக்கிட்டு இருக்கா. எனக்காவது ஒரு நாள் வருவா. வர்ற அன்னைக்கு என் தம்பி என்னை விட்டு போகவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே நான் தான். இன்ன வரைக்குமே அவன் என்னதான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கான். அது அவனால் அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்றிக்க முடியாத ஒரு விஷயம். சரி, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு, நீங்கள் வந்த வேலையை பாருங்கள். ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நிறைய வலி இருக்குன்னு தெரியும், ஆனால் வலியே வாழ்க்கையாக இருக்கும்னு உங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்ப பார்த்தாலும் தமிழ் ஆசிரியர்ங்கறத மறந்துடுறீங்க மேம். எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல பேசுறீங்க. இது ஒண்ணும் சரியில்லாமா. என்னப்பா பண்றது? அப்படியே பழகிடுச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் நீங்க டூர் போயிட்டு வந்தோன்னே அடுத்த 1 வீக்லயே உங்களுக்கு செமஸ்டர் வருது. அதுக்கு செமஸ்டருக்கான போர்ஷன்லாம் நான் எடுக்கணும்ல மேம். எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். ப்ளீஸ் லெசன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸாக கேளுங்க. மற்றபடி வேற எதையும் கேட்டு என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு 3 கிளாஸ் உங்களுக்கு எடுக்கணும்னு முடிவு வந்திருக்கேன். ப்ளீஸ் 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 காலையிலே டென்ஷன் பண்ணிடாதீங்க. எங்களுக்குலாம் அங்க இருந்து டவுட் வருமா மேம்? அதானே, உங்களுக்குலாம் எப்படி டவுட்ஸ் வரும்? சரி, ஓகே, என்ன டவுட்ஸ்? ஒன்றும் இல்லை மேம். எப்படியும் டூர் போகும்போது தாஜ்மஹால் போகிறதுக்கு நம்மளுக்கு 1 வீக் ஆயிரும்ல மேம். அப்போ எவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்குறேங்க மேம். அட பாவிகளா, இதுதான் நீங்க லெசன் சம்பந்தப்பட்டமா டவுட் கேக்குறதா? நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா உங்க டியூட்டர் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நான் இல்ல உங்க டியூட்டர். எனக்கு நிறைய கிளாஸ் இருக்கு, லெசன் எடுக்க விடுங்க. சரி, ஓகே, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் லெசனுக்குள்ள போறேன். ஓகே, எல்லாரும் புக்க ரீட் பண்ணுங்க. ஏய், எல்லாரும் என்னப்பா பண்றீங்க? என்னாச்சு? என்ன மேம், நீங்க தான் புக்க படிக்க சொன்னீங்க. அதுலயே படிச்சிட்டு இருந்தோம். என்ன மேம்? சோ கடவுளே, புக்கை லிசன் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ சரி, ஓகே, எல்லாரும் புக்கை கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து என்ன எடுக்க போறேன்னா, நான் எடுக்க வந்த டாபிக் என்னன்னா சொல்லிலக்கணத்தோட நூற்பாதான். ஆனா உங்களுக்கு இந்த அணிகள் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கேன். அணிகளா மேம்? நம்ம ட்ரெஸ் போடுறோமே அதுங்களா? காமெடி பண்றோம் நினைப்பு, அதெல்லாம் கிடையாது. அணிவகைகள் அது வந்து உங்களுக்கு இலக்கணத்துல வரக்கூடியது. பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, முக்கியமாக வஞ்ச புகழ்ச்சி அணி, தற்கூறி பேற்ற அணி, பிரிது மொழிதல் அணி, இப்படின்னு நிறைய அணிகள் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அணி என்னன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. அதுக்கான டெஃபினிஷன் யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் 10th 9th 12th எல்லாத்துலேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வரதான் உங்களுக்கு பெரிய பெரிய சிலபஸ். ஸோ கண்டிப்பாக இதுக்கான டெஃபினிஷன் யாருக்கு வேணாலும் தெரிஞ்சிருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேம், எனக்கு தெரியும், சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மேம், டூர் போக போறோம்ல, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரலாமா? ஓஹோ, இதுதான் உங்க ஊர்ல அணிவகைங்களா? அது எப்படி 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 டூர் போக போறோம், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரலாமா? அப்புறம் அப்புறம் என்ன மேம், ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மேட்சா டி-ஷர்ட்டா இல்ல சுடிதாரா இல்ல சாரியான்னு கேப்பா. அதான் மேம். ரொம்ப கோவப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு. ஓகேவா? வஞ்ச புகழ்ச்சி அணி, அதுலயே வந்து டெஃபினிஷன் இருக்கு, அதை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. பஞ்சம் அப்படின்னா ஒருத்தரை வந்து அவங்க கிட்ட இப்ப வந்து எப்படி சொல்றது, இந்த உம்ரா மூஞ்சி ஒரு நல்ல விஷயத்தை அவன் செஞ்சுட்டான். ஓகேவா? மேம், என்ன ஏன் பார்த்தா உம்ரா மூஞ்சி மாதிரியா தெரியுது
எனக்கு வேற என்னடா தெரியும். சரி ஓகே, அதாவது மஞ்ச புகழ்ச்சி அணினா இப்போ வந்து அவன் ஒரு நல்ல விஷயம், இப்போ வந்து மார்க் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. மார்க் வந்து நிறைய எடுத்துடறான். இப்போ வந்து இப்போ வர செமஸ்டர்ல வந்து ஒரு 50 மார்க் எடுத்துடறான். இப்போ நான் அவன் முன்னாடி போய் சூப்பரா மார்க் எடுத்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் புகழ்ந்து பேசிட்டு அவன் முதுகுல போய் என்ன மேம் முதுகுங்கறீங்க, ஏன் மேம் முதுகுல ஏறி உட்கார்ந்து பேச போறீங்களா? சாரி, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அதாவது அவன் முதுகுக்கு பின்னாடி போய் அவனை தாழ்த்தி பேசுறது. இவன் என்ன பெரிய இவனோட நான் மார்க் எச்சா எடுத்துறவே இருக்க மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புகழ்ந்து பேசுற மாதிரி. ஓகேவா? இதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. இதுக்கு டெஃபினேஷன் வேற எப்படி நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. இப்போ இதுக்கு யார் டெஃபினேஷன் சொல்லுவா? மேம் நான் சொல்றேன். அதாவதுங்க மேம், இப்போ அந்த ஒமனா மூஞ்சி மார்க் எடுத்துட்டான். ஓகேவா? நீங்க போய் அவங்கிட்ட போய் டேய் சூப்பர்ரா, இதே மாதிரி நீ மார்க் எடுக்கணும்டா, இதே மாதிரி நீ வர செமஸ்டர் எல்லாம் அரியர் வைக்காம பாஸ் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட நேருக்கு நேரா பேசிட்டு அவன் முதுகு பின்னாடி ஏறி உட்காந்து டேய் நீ எல்லாம் எங்கெல்லாம் மார்க் எடுத்துருக்க, உன்னை விட நான் படிச்ச காலத்துல வேற லெவல்ல மார்க் எடுத்துட்டான்னு சொல்றீ. இகழ்றதுக்கு பேரு மஞ்ச புகழ்ச்சி அணி. சரியாங்க மேம்? ஏன் மேம் அவன் முதுகு மேல உட்காந்துதான் நீங்க சொல்லுவீங்களா? அவன் முதுகுக்கு பின்னாடி பேர் சொல்ல மாட்டீங்களா? வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. உங்களால ஒரு லெசன் எடுக்க முடியல. வாயை பொத்திட்டு அமைதியா இருங்க. கீப் சைலண்டா இருக்கணும். அணி வகைகள்: மஞ்ச புகழ்ச்சி அணி, பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி, நிழல் நிறை அணி, இந்த மாதிரி அணி வகைகள் நிறைய இருக்கு. அப்ப தற்குறிப்பேற்ற அணி, இது ஒரு இம்பார்ட்டன்டான அணி. ஓகேவா? இதுல இருந்து தான் உங்களுக்கு 10 மார்க்ஸ்ல क्वेश्चंस கேட்பாங்க. இது எப்படி தெரியுமா எழுதணும்? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பாத்தீங்களா, மஞ்ச புகழ்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு. இப்போ வந்து டெஃபினிஷன் கொடுக்கணும். அணி வந்து அணி இலக்கணம் எழுதணும். எப்படின்னா வந்து முதல்ல வந்து அணி இலக்கணத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த அந்த இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான அந்த அணிக்கான வந்து ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து திருக்குறள் எழுதி எழுதணும். இப்போ வந்து மஞ்ச புகழ்ச்சி அணிக்கு வந்து யாராவது திருக்குறள் சொல்லுங்க. குறிப்பு: திருக்குறள் அணிக்கு ஏத்தாப்புல இருக்கணும். ஏன்னா குண்டக்க மண்டக்கெல்லாம் சொல்லக்கூடாது. மேம் நான் சொல்றேன். ஓட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். ஓஹோ, இதுதான் டெஃபினிஷனா? சூப்பர். இங்க பாருங்க, இதுக்கான ஒவ்வொரு திருக்குறள் ஒவ்வொரு பாட்டு இருக்கு. அதை வச்சு தான் எடுத்துக்காட்டு எழுதணும். குண்டக்க மண்டக்கெல்லாம் யாரும் எழுதக்கூடாது. ஓகேவா? இன்னைக்கு வஞ்ச புகழ்ச்சி அணியோட விடுறேன். நாளைக்கு இருக்கு உங்களுக்கு. என்ன, நான் ஒவ்வொரு அணி ஒவ்வொரு நாள் எடுப்பேன். ஒவ்வொன்றுக்கும் எனக்கு டெஸ்ட் எழுதி வச்சு அவன் டேபிள்ல இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீங்க இன்டர்ன் எழுதுறீங்கல்ல, இங்க பாரு, நீங்க எழுதுற கதைக்குலாம் மார்க் போட மாட்டேன் சொல்லிட்டேன். 100 பா படிச்சாங்க, 100 பா இருந்து அதுக்கு கீழே விளக்கம் இருந்தா மட்டும்தான் நான் மார்க் போடுவேன். செமஸ்டர்ல எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இப்படிதான் போடுவேன். ஓகேவா? நான் இப்ப போறேன்னு சொல்லவே இல்லையே. இந்த மஞ்ச புகழ்ச்சி அணி முழுசா முடிக்கல. இருங்க, எப்படி அணி எழுதணும்னு சொல்றேன். எப்படி நீங்க 10 மார்க் கேட்ச் பண்ணனும்னு ஈஸியா சொல்றேன். அதுல புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு அணி எழுதி எப்படி 10 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணனும்னு நான் சொல்றேன். ஓகேவா? நல்லா காதுல வாங்கிக்கோங்க. அதாவது இப்போ வந்து வேற்றுமை அணி எடுத்துக்கோங்க. புரியுதா? வேற்றுமை அணினா வேற்றுமை அணிக்கு மேல வந்து வேற்றுமை அணின்னு எழுதணும். அதுக்கு கீழே வந்து வேற்றுமை அணிக்கான டெஃபினிஷன் இருக்கும் தெரியுமா? அந்த இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு போட்டு அதை எழுதணும். அந்த இலக்கணத்துக்கான விளக்கத்தை கொடுக்கணும். அப்புறம் அந்த விளக்கத்துக்கு அப்புறம் அந்த அணிக்கான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும். திருக்குறள் இருக்கும், பாடல் இருக்கும், இக்கால கவிஞர் அக்கால கவிஞர்னு சொல்லிட்டு 2 முறையில இருக்கும். அதை வந்து பிரிச்சு போட்டு அதை எழுதணும். அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து அது என்ன எந்த இடத்துல வந்து வேற்றுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நீங்க எழுதின எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டு திருக்குறள் எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். இத்தனை எழுதி அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் பேப்பரை கொடுக்கணும். புரியுதோ? ஓகேங்க மேம், சொல்லிட்டீங்க. நான் சிறப்பா எழுதிடலாம், விட்டுருங்க. என்னாச்சு மேம், ஏன் கிளாஸுக்கு வராமலே இருக்கான்? என்னன்னே தெரியல சார். டூர் அமௌண்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் தெரியுமா, அதுல இருந்தே ஒரு மாதிரி இப்படிதான் இருக்கான். என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே தான் வந்து உட்காந்துருக்கான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் என்ன ஏதுன்னு கேட்கலையா? தெரியல சார், ஆனா ரொம்ப நேரமாவே இப்படிதான் உட்காந்துருக்கான். எனக்கே கஷ்டமா இருக்கு. அதனால தான் உங்களை வர சொன்னேன். பேசுங்க சார். ராக்கி, ராக்கி, என்னண்ணே உங்களுக்கு வேணும்? நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அம்பிட்டு காசெல்லாம் கேட்டேன். என் ரெட்ட குடும்பம் எப்போ என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுரும். நான்லாம் வரல டூருக்கு. ஜாலியாக போயிட்டு வாங்க. ஐயோ ஸ்னேகா மேம், உங்களை எப்படி தான் இந்த வாத்தி கூட விட போறேன்னு தெரியல. போயிட்டு வரதுக்குலாம் கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சு பிள்ளைலாம் பெற்றுட்டா என்ன செய்வேன் நான்? ஐயோ என்ன இப்படி பார்க்குறாரு ஸ்னேகா? ஐயோ பயமா இருக்கே. விட்டா குழந்தைக்கு பேர் கூட வச்சுட்டு வந்துடுவாரு. யாருக்கு தெரியும்? ஆமா, என்னாலதான் வர முடியாது.
அட பாவிகளா, இவ்ளோ நாளா எனக்கு தெரியாம தான் இந்த வேலை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஏன் கண்ணு முன்னாடியே பாத்தி பாத்தி என்னது இது? இல்ல என்னன்னு கேக்குறேன். என்னடா இல்ல உன்னை சமாதானப்படுத்ததான் இப்ப இங்க வந்தோம். என்னாச்சு? ஏன் கிளாஸ்க்கே வராம இருக்க? ஏன் பாத்தி இவ்வளவு கேவலமா புடுவிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப கேவலமா இருக்கு பாத்தி. பாத்தி உண்மையா சொல்லுங்க, என்ன சமாதானப்படுத்த வந்தீங்களா இல்ல என் உயிரை சைட் அடிக்க வந்தீங்களா? ஐயோ ராக்கி, தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். என்னது நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஸ்னேகா மேம், இந்த வார்த்தையை வேற யார் சொல்லியிருந்தாலும் என் மனசு ஆறி இருக்குங்க மேம். ஆனா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி எப்படி மேம் நான் உயிரோடு இருக்க முடியும்? ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி ஓகே, என்னாச்சு? டூர் அமௌண்ட் சொன்னோனையும் ரொம்ப அப்செட் ஆயிட்டியாமா? என்ன? ராக்கி என்னாச்சு? நான் தான் அப்பதே சொன்னேன்ல மேம், என்னாலலாம் டூர் வர முடியாது. 6000 ரூபாய் காசெல்லாம் என் கனவுல கூட நினைக்க முடியாது மேம். அதனால தான் நான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரெட்டை குடுமி பாட்டி. அந்த பாட்டிக்கிட்ட ஒரு நூடுல்ஸ் கேட்டால் கூட அது புழுவன்னு சொல்லி திங்க விடாது. அந்த மாதிரி கஞ்ச பிஸ்னரி இருக்கிற நாளாக டூருக்கு வந்தா விளங்குமா மேம்? அதான் என்ன மாதிரி ஏழை பசங்களுக்குலாம் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் எல்லாம் நம்மகிட்ட அவசியமும் இருக்காது. அதுக்கு நாங்கள் தகுதியானவங்களும் இல்லை மேம். வேணாம் மேம், நான் வரல. ராக்கி சொல்லுங்க பாத்தி. இங்க பாரு, எவ்வளோ தைரியமானவன், எவ்வளோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம மக்கள் எல்லாம் சிரிக்க வைக்கிற. ஆனா இப்படிலாம் நீ ஃபீல் பண்ணி உடஞ்சு போலாமா? இங்க பாரு, யாரு சொன்னது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும், டூர் போகணும், இதுக்கெல்லாம் வந்து ஏழை வீட்டு பசங்கெல்லாம் வந்து செட் ஆக மாட்டாங்க, ஓரளவுக்கு காசு இருக்கவங்க தான் வரணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. இங்க பாரு, இந்த வாழ்க்கையே ஏழை பணக்காரன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலலாம் இங்க யாருமே வாழ கிடையாது. நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இதுல நீ ஏழை நான் பணக்காரன் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடுமே பார்க்கக்கூடாது. இப்ப என்ன உனக்கு? நீ டூர் வரணும், என்ஜாய் பண்ணணும், அதுக்கு காசு இல்லை, அவ்வளவுதானே? நானும் ஸ்னேகா மாமாவும் எதுக்கு இருக்கோம்? பாத்தி உங்களை மட்டும் தனியா சொல்லுங்க பாத்தி. எதுக்கு ஸ்னேகா மேம் எப்ப பார்த்தாலும் கூட கூட சேர்க்கறீங்க? என்ன பாத்தி? இப்போ என்ன உனக்கு? சார் சொன்ன மாதிரி தான், ஓகேவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு வந்து லெக்சர் டீச்சர்ஸாக வர்றதுக்கு. ஏன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே எங்களுக்கு குழந்தைங்களாயிடுறீங்க. மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 இடத்துல உனக்கு எது ஃபர்ஸ்ட்னு கேட்டால் குருவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா டீச்சர் சொல்லி கொடுத்து தான் நம்ம நல்லது கெட்டதுன்னே தெரிஞ்சுக்கிருவோம். என்ன? அதே மாதிரி தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நானும் சார் இருக்கோம், ஓகேவா? உன்னோட டூர் காசு எங்களோட பொறுப்பு. பாத்தி ஸ்னேகா மேம், என் மனசுல எங்கேயோ உயர்ந்துட்டீங்க. இங்கே நாங்கள் உயர்ந்தெல்லாம் போக வேணாம், தாழ்ந்த இடத்துல இருக்கோம். சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. இப்போ கிளாஸுக்கு வாயேண்டா, இப்படியே மூஞ்சி செவத்துல அடிச்ச பள்ளி மாதிரி இப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். வரேன் மேம், கொஞ்சம் ஃபீலிங் மேம், வேற ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்துருவாங்க, என்னை கழட்டி விட்டுட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு வாத்தி. இந்த ஒரு விஷயத்துல உங்களை நான் விட்டு கொடுக்குறேன். இதே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் லைலாவை தூக்கிட்டு போன்னு நினைச்சிங்க, அவ்வளோதான் மேம். எப்போதுமே நீங்க என்னுடைய அழகிய லைலா மேம். சிறகங்கள் விரித்தால் தூண்டல எங்கே? சூரியன் நிலவாயானது அங்கே. என் மனம் இன்று போனது எங்கே? மன்மதனே உன்றது எங்கே? கண்ணத்தை தொட்டால் சந்தனம் பட்டும், வெட்கத்தை தொட்டால் குங்குமம் பட்டும், புன்னகை பட்டும் மல்லிகை மட்டும், பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும். காலடி ஓசைகள் கம்பளி கேட்டது அம்மம்மா. பிக்காசோவின் ஓவியம் அன்று, பீத்தோவனின் சிம்பனி அன்று பெண்ணாய் மாறியதோ. பார்த்தி, ஆ இங்கே பாரு, நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா உன் மைண்ட் செட் அப்படி இருக்கு, ஓகேவா? அதனால் நீ அப்படி என்கிட்ட சொன்னதா நீ நினச்சிக்கோ. ஒருத்தரால் எல்லா சமயத்துலையுமே வந்து உண்மையே பேசிகிட்டு இருக்க முடியாது. என்ன? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் போய் சொல்லி தான் ஆகணும். ஆனால் உன்னோட மைண்ட் இருக்கிற இந்த கெப்பாசிட்டிக்கு கண்டிப்பாக நீ போய் சொல்லி தான் ஆகணும். அதனால தான் நீ போய் சொல்லிட்ட. நான் தப்பாக நினச்சிட்டேன்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நம்புறவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு என் அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க. அதானே உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். உனக்கு கோபம் வரலையா? அதான் சொல்கிறேன்ல, உன் மேலே கோவப்படுறதுக்கு நீ ஒன்றும் தெரிஞ்சு என்கிட்ட போய் சொல்லலையே. இங்கே தெரிஞ்சு போய் சொல்கிறவங்களையே மன்னிக்கிற மனிதாபிமானம் இருக்கும்போது தெரியாமல் போய் சொன்ன ஒன்று மன்னிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா? இங்கே பாரு, என்றைக்குமே நீ அனாதைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்கு எல்லா சொந்தமுமே இருக்குது, ஓகேவா? ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, கூட பிறந்தவங்களா, உனக்கு எல்லாமாவா இனி நான் தான் இருக்க போகிறேன். இருக்கிறதுல தப்புன்னு சொல்லல. ஆனா
நான் ரொம்ப கஷ்டப்படுறவன். எனக்குன்னு சொந்த பந்தம்னு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை தானே. அனாதைக்கெல்லாம் யாரும் உறவா இருப்பாங்க? அப்படிலாம் இல்லை பார்த்தி. இங்கே எல்லாம் இருக்கிறவங்களுமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக அனாதையாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒரு உறவு கிடைச்சாலும் அது 10 யானை பலத்துக்கு சமம். ஸோ நீ ஃபீல் பண்ணுறதுல ஒரு யூஸ்மே இல்லை, ஓகேவா? அதான் சொல்கிறேன்ல, உனக்கு நான் இருக்கேன் பார்த்தி. நான் இருக்கேன்னு சொன்னதோட அர்த்தம் உனக்கு இப்போ புரியலைனாலும் நீ தெளிவானதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு புரியும். நான் உன்னை லவ் பண்ணுற பார்த்தி. எனக்கே இப்போ தான் தெரியுது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான சம்பவத்துக்கு அப்புறம் திரும்ப ஒருத்தனை என் மனசுக்குள்ள சுமக்கிறேன்னா அது நீ தான், நீ மட்டும்தான். எப்போதுமே நமக்கு ஃபஸ்ட்டாக கிடைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. என் லைஃப்பில் அப்படி தான் ஒரு பாஸ்ட் இருந்துச்சு. ஆனால் செகண்டாக கிடைக்கிறது நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரொம்பவே பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்துலேயே என்னோட லவ் உனக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட சொல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உன் மடி மேலே படுத்து அழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னோடய பாஸ்ட் லைஃப் அப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்ககிட்ட அதை நான் சொல்லுவேன். யாருக்கிட்டையுமே சொல்லணும்னு தோணலை, உங்ககிட்ட தான் சொல்லணும்னு தோணுது. அப்படி அந்த மதனுக்கும் எனக்கும் நடுவில் என்னதான் நடந்துச்சுங்கிறத கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் பார்த்தி. ஜோடி நிலவே பாதி உயிரை சோகம் ஏனடா, தேம்பும் மனதை தாங்கும் அடியில் சாய்ந்து கொள்ளடா. காலம் கடந்து போகும், உந்தன் காயம் பழகி போகும், மண்ணில் விழுந்த பூவும் சிறு காற்றில் பறக்க கூடும்.